கோல்ட்ல நான் எடுத்த என்ட்ரியோட ட்ரேட் பிளான் எப்படி இருந்துச்சுன்றது தான் இந்த ரீல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் எவ்ரி ட்ரேடர் ஷுட் ஹேவ் அ ட்ரேட் பிளான். உங்களோட ட்ரேட் பிளான்ல இந்த மேஜர் கிரைட்டீரியாஸ்ன்றது கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதில ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, பிஓஐ, என்ட்ரி கன்ஃபர்மேஷன் அண்ட் ரொம்ப முக்கியமா ரிஸ்க் மேனேஜ்மென்ட். கோல்ட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது இன்டியூஸ்மென்ட் எடுத்து டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ரீசென்ட்டா இருந்த என்னோட இன்டியூஸ்மென்ட் லிக்விடிட்டிய கிராப் பண்ணதும் என்னோட மேஜர் லோன்றது கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் மேஜர் லோ கன்ஃபார்ம் ஆனதும், நான் பிஓஎஸ்ஸ சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் பெர்சனலி என்னோட பிஓஎஸ்ன்றது எப்பவுமே 1 ஸ்டெப் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்ஸா தான் இருக்கும். அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன என்னோட யூடியூப் சேனல்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. ஒன்ஸ் என்னோட பிஓஐல மார்க்கெட் டேப் ஆனதும், கன்ஃபர்மேஷனுக்காக லோ டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ட்ரி கன்ஃபர்மேஷன்றது ரொம்பவே சிம்பிள் தான். சிம்பிள் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் மட்டும் கிடைச்சாலே போதும். அங்க இருக்க அன்மிட்டிகேட்டட் பிஓஎஸ்ல நம்மளோட என்ட்ரிய டைரக்ட்டாவே எடுத்துக்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ரீசென்ட்டா